நீ எதுக்கு பண்ண இங்க வந்த? என் காத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா. கட்டினா உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. அதான் வந்த. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலகுனிவா இருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசல நின்னு அழுதுகிட்டு இருக்கேம்மா. உள்ள வாடி கண்ணு. வேண்டாம். இது பாருமா, பானுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதான் அவளுக்கு வேத வாக்கு. நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள்ள நுழைய மாட்டான். முதல்ல அத்தை கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். அத்தையா? ஆமா மாமா. ஆமா. கலியுகம் பிறக்க போகுது. அதுல மனுஷங்கள் எல்லாம் பறவை மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்குறா. இது எங்க போய் முடிய போகுதோ? இருமா என்னங்க வாங்க. இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான். நீ அங்கேயே விடு. மகராசியா இருமா. கொஞ்சம் இரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாரேன். இரு. ஒரு பாய் தலகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்திரலாம். போ, அதுக்கு என்ன விளையாடுற நீ? நீ வீட்டுக்கு போ. அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம். அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். தாலி கட்டியாச்சு, இனிமே ஐயர் புள்ள எல்லாம் பார்க்க மாட்டேன். போடே. டீயா? ஏன் என்ன? இல்ல, எங்க ஆளுங்க அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத்தை வர மாமா. என்னப்பா வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டை ஐயர்னு சொன்ன. இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழே இறங்கு. அப்பா இறங்கி தெருவில் நில்லடி. அம்புஜா, இங்கதானே இருக்க. ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குண்ணா? நம்ம பொண்ணு செத்து போயிட்டா 10 பண்ணுவோம்ல, அதுக்குதான். அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை மேலும் மேலும் போட்டு மிதிச்சா என்ன அர்த்தம்? Do you think there is nobody to question you? இவ நான் பெத்த பொண்ணு. இவளை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. என் ஆத்து பிரச்சனைல யாரும் தலையிடாது. ஓஹோ, நீங்க உங்க தோப்பனார் கிட்ட சொல்ற அதே பதில நான் திருப்பி சொல்றேன். என் ஆத்துக்கார பாக்கிறதுக்காக நான் போனேன். இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லடி, என்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஆனா அக்ரஹார மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம். அதனாலதான் நடுத்தருவில் வச்சு 10 பண்றேன்னு. பெரிய தர்மகர்த்தான் மாத்திரம் பேர் எடுத்து ஒரு பாவம் பண்ணாத. இந்த குழந்தைக்கு 10 பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையிறியே. எல்லா பாவத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு 10 பண்ணி தொலை. கொண்டு வர சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ணை உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனி, தாலி கட்டின கையோட ஆம்படையாம் பொண்டாட்டியே தனித்தனியா பிரிச்சு வச்ச அதே மகா பாவம். இப்ப 10ஆவதுக்கு 10 வேற பண்றேங்கிறிய. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தான்னா உங்களுக்கு என்ன 10 பண்ணிருப்பா? இத பாருங்க, என் புருஷன் சதுர்வேதி 4 வேதமும் படிச்சிருக்க. எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஒண்ணும் யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலும் இனிமே உள்ள வரப்படாது. இந்தாங்க ஜலத்தை கொட்டுங்க. ஈஸ்வர சாட்சியா, இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு. கொஞ்சம் இருற. பேர் எடுக்காட்டியும் கெடுக்காம இருங்கடா. செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா. திரும்ப இது போதும் போ. காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. உள்ள வாமான்னு கூப்பிட்டேன். மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன வளவுக்குள்ள வந்திருக்கு.
எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தா வான்னு வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி வாடகைக்கா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு பொண்ணு ஆதரவு எல்லாம் வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க. அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். இந்த அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல. நான் இங்கேயும் வரப்போறதும் இல்ல. இதோ பாருப்பானு, புருஷன் பண்ண சத்தியத்துல பொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு, நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கழகம் அன்பையில் தான் முடியும். நடப்பானு, நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா. அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீயும் அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்பு திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா. ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம். டே கண்ணு, எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே, உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? இதெல்லாம் போய் எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுண்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன? ஏமா, அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. அடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சு போட போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏன்னா கொஞ்சம் இப்படி வரேனா? அண்ணாவா? என்னடி முறைய மாறுது? அட நீங்க வேற. அவங்க இதுல ஏன்னா நம்மதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா, என்னன்னு கேளு. தரப்புதான். ஏய், நான் அங்க வரமாட்டேன். வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்கிறேன். அட ஏன்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும். மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வா போ. ஐயோ, இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல உட்காந்துக்கிறேன். போங்கண்ணா. வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல. வேணா உட்காந்து பரிமாறு.
காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா?